எலை சொக்காரா, நான் தானே உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். அப்புறம் இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? பிக் பாஸ். பிக் பாஸில் ஆறாவது அக்கா ஏக்கா என்ன என்ன அலைப்பாயுது படத்தை பார்த்த மாதிரி அப்படியே ரியாலிட்டிக்காக பண்ணுறீங்க. உங்களை நடிக்கத்தானே சொன்னாங்க. இல்லை எனக்கு என்னமோ பிக் பாஸ் தமிழ்நாடு பிக் பாஸ் மாதிரி இல்லை, வெளிநாட்டு பிக் பாஸ் மாதிரி ஒரே கசமுசாவாக இருக்குது. என்னென்னு தெரியலையே. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் திவாகர் அவாள் என்ன நடக்குதுங்க. அடுத்து நீங்கள் ஒரு பிள்ளைய மடியில் படுத்து கிடைக்கல என்ன? எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா பிக் பாஸில் நானும் வந்து என் திறமையை கொஞ்சம் காட்டுவேன். அதுக்கு எதாவது அந்த பிக் பாஸ் கொஞ்சம் கருணை காட்டலாம். எல்லாம் மடியில் படுத்து கிடக்க சரியில்லையே. டாக்டர் திவாகர் உமர் தான் கழுத வயசாகிட்டியா, எதுக்கையா நீர் இப்போ வந்து படுத்து கிடைக்கிற இப்படி சங்கடமாக இருக்கா இல்லையா பார்க்கறதுக்கு எங்களுக்கு? அது மாதிரி அந்த அக்கா தலையை அவங்க தலையை கொண்டு அக்கா மடியில் வச்சுருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து இருங்க மக. சின்ன குழந்தையெல்லாம் பார்க்காங்க வைக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் சொல்லணும். இந்த பிக் பாஸ்க்கு ஒரு நன்றி சொல்லணும்யா. இது வரைக்கும் நம்ம டாக்டர் திவாகர் வந்து அகில உலக நடிப்பு அரக்கன், டாக்டர் திவாகர் நடிப்பு அரக்கன்னு இருந்தார். ஆனால் இப்போ பிக் பாஸில் வந்த பிறகு திருந்தி இருக்காருயா. இப்போ நடிப்பு அரக்கன் சொல்கிறது கிடையாது, வாட்டர் மெலன் ஸ்டார் சொல்கிறது கிடையாது, டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் பிக் பாஸுக்கு ரொம்ப நன்றி. உள்ளே வந்து அவரை வந்து தெளிய வச்சுட்டீங்க, அவரை தெளிவாக ஆக்கிட்டீங்க, நல்ல மனசனை ஆக்கியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சல்யூட் பிக் பாஸு. சேரலாம் மாப்பிள்ளைலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ரெடி 240 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம். நன்றி, வணக்கம்.